அதில் வந்து இருக்க குறைகளும் சொல்ல வேண்டியது எங்களோட கடமை. கண்டிப்பாக கண்டிப்பாக. பட் இவ்வளோ அழகான கதைக்கு வந்து திரைக்கதையில் கொஞ்சம் கோட்டை விட்டிங்களோன்னு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ட் டைரக்டர் கிட்ட சரியான வேலையை வாங்கலை அப்படின்றது கிளியர் கட்டாக தெரியுது. போலீஸ்காரங்க உடனே விட்டுட்டு போயிட மாட்டாங்க. நீங்கள் அந்த கிளைமேக்ஸில் காட்டும்போது என்கவுண்டர் நடந்துச்சு, எல்லாருமே கிளம்பி போயிட்டு அது அனாதையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை என்கவுண்டரில் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா சார் பார்லிஜி இது வச்சு பிஸ்கெட் வச்சு பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ப்ரொமோஷன் வாங்கியிருக்கீங்களா? இல்லை இல்லைண்ணா, அது மட்டும் இல்லைண்ணா. ஏன்னா சமுத்திரகனி சார் தான் வச்சுனே இருக்காரு, எல்லாருக்கும் ஒரு கொடுக்குறாரு வேற. அப்படி இல்லை அப்படி ஆமா. இல்லை. சமுத்திரகனி சார், சார் இந்த சினிமாவில் அது வந்து 69 கொலை பண்ணவர் வந்து எப்படிப்பட்டவரும் தெரியும். அவருக்கு ஏன் இவ்வளவு சப்போர்ட் பண்ணுவீங்க, இவ்வளோ இது காமிக்கிறீங்க? ஏன்னா இந்த புஷ்பான்னு ஒரு படம் ஹீரோ வந்து சம்மரம் கடத்துவார், அப்பேற்பட்ட அக்யூஸ்டு. ஏன்னா அவருக்கு தான் தேசிய விருது கொடுத்தாங்க. சினிமாவில் ஏன் இப்படி காமிக்கிங்க சார்? சினிமாவில் காட்டல, இதுதான் கதை. அவன் பாதிக்கப்பட்டவன், அவன் திரும்புகிறான், அவனுடைய பாதிப்பை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுற ஒரு கேரக்டர். அவன் இடத்துலேருந்து அவன் பிரச்சனையை பார்க்குற ஒரு கேரக்டர். அது அப்படி தான் நான் பார்த்தேன். பல பேர் அவன் கொன்னதுன்றது அது வேறு. அதனால தான் ஒரு கடைசியில் ஒரு இடத்துல சொல்ல, நீ செஞ்சது மட்டும் நியாயமாகும், நீ ஊரே சுடுகாடாக்கிட்டீங்களாடான்னு சொல்லி ஒரு இடத்துல வரும். அதனால் அது இல்லை, அவன் ஒரு மனிதன், அவன் இடத்துலேருந்து அவன் வழியை பார்த்தது தான். அதுக்காக ரொம்பவும் பிடிச்சி இவனை காப்பாற்றினும் திருப்பி எடுத்து சுட்டணும், அதெல்லாம் சினிமா. அது நம்ம தான் தம்பி ஒருத்தன் சொன்னான், அண்ணே நீங்கள் அந்த கடைசியில் திருப்பி சுட்டுருவீங்கன்னு நினச்சிட்டு, அது சினிமாடா, ரியலாலாம் சுட முடியாது, பேசாமல் தான் நிற்கணும். அதனால தான் வந்து அந்த அந்த உண்மைத்தன்மையை அப்படியே பிரதிபலிக்கிறது தானே, அதுதான் பண்ணோம். சார் இந்த ஸ்டோரியை சூஸ் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் சார். ஒரு நல்ல ஸ்டோரி லைனு. பட் அதில் வந்து இருக்க குறைகளும் சொல்ல வேண்டியது எங்களோட கடமை. கண்டிப்பாக கண்டிப்பாக. பட் இவ்வளோ அழகான கதைக்கு வந்து திரைக்கதையில் கொஞ்சம் கோட்டை விட்டிங்களோன்னு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ட் டைரக்டர் கிட்ட சரியான வேலையை வாங்கலை அப்படின்றது கிளியர் கட்டாக தெரியுது. அப்புறமா வந்து அந்த என்கவுண்டர் முடியுதில்ல சார், முடிஞ்சதுக்கு அப்புறமா அது எந்த காலமாக இருந்தாலும் போலீஸ்காரங்க உடனே விட்டுட்டு போயிட மாட்டாங்க. நீங்கள் அந்த கிளைமேக்ஸில் காட்டும்போது என்கவுண்டர் நடந்துச்சு, எல்லாருமே கிளம்பி போயிட்டு அது அனாதையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை என்கவுண்டரில் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு போலீஸும் அங்கே இல்லை, அங்கே சீனில் காணும் சார். இருக்காங்க. இல்லை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பிடுறீங்க. ஆஹா, கேமரா போயிட்டு இருக்கும், எல்லாரும் அங்கங்கே ஒரு 2 பேர் கிளம்பிட்டு இருப்பாங்க, மீதியெல்லாம் அங்கே தான் நின்றுட்டு இருப்போம். கேமரா போய் குளத்துக்குள்ளே போயிடும், அப்படி தான் முடிச்சிருப்போம். ஏன்னா அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணாமல் எப்படி போவாங்க? ஓகே, அந்த சுமோ ஒன்று காமிச்சிங்களா சார்? அந்த சுமோவில் பின்னால் வந்து அவ்வளோ கிளியராக ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறீங்க. இது ஆர்ட் டைரக்டரோட மிஸ்டேக், நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணி. ஏன்னா இவ்வளோ அழகாக செலவு பண்ணி நீங்கள் பண்ணுறது, அந்த ஒரு நம்பர் பிளேட் அவ்வளோ பெரிய நம்பர் பிளேட் வச்சுட்டு பின்னால் ஒரு சின்ன நம்பர் பிளேட்டை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, அது அவ்வளோ கிளியராக தெரியுது. ஏன்னா பல லட்சம் பல கோடி செலவு பண்ணி எடுத்து இந்த சின்ன சின்ன தவறுகள் தான் வந்து தமிழ் சினிமாவை வந்து பாழாக்குது. இது வந்து மற்ற லாங்குவேஜஸ்ல வந்து ஆர்ட் டைரக்டர்ஸ் கொஞ்சம் ஒழுங்காக செய்கிறாங்க, அந்த டைரக்டரோட வேலை வாங்குறது. நெக்ஸ்ட் டைம் இது பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி சஜஷன் அவ்வளோதான். கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார் ஸ்டேஜில் சொன்னீங்க, எங்கே ஸ்டேஜில் சொன்னீங்க, ஸ்டேஜில் சொன்னீங்க என்னை வந்து மற்ற ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நிகராக வச்சு பார்த்துக்கினாங்க. அப்படி இல்லை, அண்ணா அதை நான் ஹீரோக்கு நிகராக வச்சு பார்த்துக்கிட்டேன்னு சொல்லலை. அவர் வரும்போது தான் கூப்பிடுவாங்க, ஏன்னா நமக்கு அதுக்கு முன்னாடி எடுக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய ஹீரோஸோடு நடிக்கும்போது அது ஒரு சௌரியம். நீங்கள் வந்து காலைல ஒரு 11 மணிக்கு போகலாம், சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு திரும்பி வந்துடலாம். அந்த பெரிய ஹீரோக்கு என்னெல்லாம் சௌரியங்கள் இருக்கோ அதெல்லாமே துணை நடிகர்கள் கிடையாது. நான் துணை நடிகர் தான், சரியா? தமிழ் சினிமா ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, அதனால நாங்கள் போய். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே கூப்பிட்டாலும் இங்கேயே நடிச்சுட்டு தான் இருக்கேன், எங்கே கூப்பிட்டாலும் நடிப்பேன். நான் என் வேலை நடிப்பது. சார் இந்த புலிப்பாண்டி கூட அந்த ஜீப்பு தள்ளுற சீன் இருக்குல்ல, அவ்வளவு இயல்பா இருந்துச்சு, அதுல என்ன சார் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சா சார்? ஒன்றும் இல்லை, கதையை சொல்லும்போது அந்த முதல் சீன், அந்த ஒரு சீன் சொல்லி தான் தம்பி சொன்னார், அண்ணே இந்த நெஞ்சை நிமித்துற வேலையெல்லாம் வேண்டாம், இந்த இப்படியே முறுக்கிட்டுலாம் வரக்கூடாது, ஒர்க் அவுட் பண்ணாத, ரொம்ப டல்லாரு, ஒரு ஜீப்பை கூட உன்னால் தள்ள முடியாது, அப்படி தான் ஆரம்பித்தான். நான் தள்ள முடியாது, நான் தள்ளிட்டேன். புலிப்பாண்டி பிடிச்சி பிரேக்கை போட்டு பிடிச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவரு தள்ளினாரு. அப்போ நானும் பிரேக் அடிச்சுட்டு பிடிச்சி நின்றுக்கிட்டேன். இல்லைன்னா அது ஜீப்பை ஈஸியாக தள்ளிடலாமே, அந்த இடத்துல அது ஒரு தேவைப்படுது. அது ஒரு சின்னமாக அந்த அந்த அலுப்போடு சேர்ந்த ஒரு நட்பும் நகைச்சுவையும், அது அவரும் நானும் நிற்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அண்ணே நன்றிண்ணே. சமுத்திரகனி சார், நீங்கள் வந்து இந்த படத்தில் ஸ்கிரிப்டில் உங்களுடைய டச்சஸ் ஏதாவது கொடுத்தீங்களா? ஒன்றுமே இல்லைண்ணே. அந்த ஸ்கூல் பசங்க ஸ்கூல் வர்றதெல்லாம் அதெல்லாம் அவருங்க பண்ணது தான். நான் கேட்டேன், இது வச்சாலே இது தெரியும் மேடம், இல்லை இது வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க இலாகாவில் வச்சுக்கிட்டாங்க.
நான் வந்து பண்ணது இந்த நொற்ற அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ஆமா, தான். ஆமா, அதை நானா அது கேட்கணும்னு வந்து நினைச்சேன். எழுதல, அது நானா சொல்லிட்டேன். இல்ல இல்ல அதை அது கேட்க எங்க ஊர் வார்த்தை அது, அந்த அதனால வார்த்தை சொல்லிட்டேன். ரொம்ப ஒரு ரொம்ப அன்பான வார்த்தை அது. இல்ல அதை கெட்ட வந்து வார்த்தை இல்ல சொல்லுவாங்க. இல்லை, அது கெட்ட வார்த்தைலாம் கிடையாது. அது அன்பான வார்த்தை அது. அதனால அதை நான் வந்து, அதுவும் அவரும் எங்கள் ஊருக்காரர் தான், அதனால் 2 பேரும் பேசும்போது அதை பேசிக்கிட்டேன். சமுத்திரகனி சார், நீங்கள் வந்து டைரக்ஷன் தானே வந்தீங்க பாலச்சந்தர் சார்கிட்ட வந்து கற்றுக்கிட்ட வித்தை எல்லாம். படம் பண்ணி 5 வருஷம் ஆகிட்டு. வினோத சித்தம் எடுத்து முடிச்சிட்டேன். என்ன படம் சார்? வினோத சித்தம் பண்ணி 5 வருஷம் ஆகலை. 2021, அப்புறம் 23ல் ப்ரோ பண்ணேன். இப்போ ஸ்கூல் பஸ் எடுத்து முடிச்சிட்டேன். ஃபைனல் ஒர்க் போயிட்டுருக்கு. அது அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரம் வரும். நான் என் வேலையை அப்பப்போ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கேட்டது.